வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் அண்ட் தென் யார் யார் அதில் எவிக்ட் ஆயிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. விஜய் சேதுபதி சார் வந்து இந்த வாரம் வந்து டபுள் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான காரணத்தையும் வந்து சொல்றாரு. ஸோ தட் நாட்கள் குறைஞ்சிட்டே இருக்கு, பட் வீட்டுக்குள்ள கூட்டம் அதிகமாக இருக்கு. அண்ட் தென் டே பை டே போக போக வந்து போட்டி கடினமாக இருக்கும். அண்ட் தென் பாதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறுகலாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் 2 பேரை எவிக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நாட் ஒன்லி விஜய் சேதுபதி சார், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே லைக் அருணா இருக்கட்டும், சத்யாவா இருக்கட்டும், ஜாக்லினா இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் எவிக்ஷன் கண்டிப்பாக இனிமேல் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒரு கால்குலேஷன் போட்டோம் அப்படின்னா இந்த வாரம் 2, அடுத்த வாரம் 2, அடுத்த வாரம் 2 அப்படின்ற பட்சத்தில் கடைசியாக அப்பயும் வந்து ஒரு 7-8 பேர் இருப்பாங்க, 10 பேர் இருப்பாங்க அப்படின்ற ஒரு கால்குலேஷன் வந்து நம்ம பார்த்தோம். அருண் வந்து நேற்று பேசிட்டு இருந்தாரு. ஸோ இந்த பட்சத்தில் இந்த வாரம் ஃபர்ஸ்ட் எவிக்ட் ஆன பர்சன் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஜே ஆனந்தி. எஸ், ஆர்ஜே ஆனந்தி வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வெளியே போனாங்க அப்படின்ற ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம். இதுக்கப்புறம் செகண்ட் எலிமினேட் ஆனவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாச்சனா. ஸோ தட் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு பர்டிகுலர் கண்டஸ்டன்ட் இன்னைக்கு எலிமினேட் ஆகிறாங்க. இவங்க செகண்ட் டைம் இந்த தடவை எவிக்ட் ஆகுறாங்க. எஸ், ஸோ தட் ஃபர்ஸ்ட் ஆனந்திக்கான ரீசன் என்ன அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அதில் உங்களுக்கு ஏதாவது வேலிடா பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்ஜே ஆனந்தி வந்து வெளியே போகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கோடு இருக்கும்போது செமையாக இருந்தாங்க ஒரு பிளேயரா, பட் கோடு இல்லாததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க காணாமல் போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ தட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கோடு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் அவங்க மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசைட் பண்ணப்பட்டது. அவங்க தான் வந்து லீடாக இருந்தாங்க அந்த பக்கம் கேர்ள்ஸ் டீமில். ஸோ எதுவாக இருந்தாலும் பேசுறதா இருக்கட்டும், கிளாரிட்டியாக வந்து பேசுவாங்க. அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு விஷயம் வந்து யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்ற பட்சத்தில் அவங்க தான் வந்து முன்னின்று அவங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கொடுப்பாங்க. சாச்சனா அக்கா இருக்கட்டும், சௌந்தர்யா அக்கா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தான் வந்து ஒரு லைக் உதாரணமாக இருந்தாங்க. லைக் எப்படி பாய்ஸ் டீம் வந்து முத்துக்குமரனோ, கேர்ள்ஸ் டீமில் ஆனந்தி அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. ஸோ அந்த மஞ்சரி உள்ள வந்ததுக்கப்புறம் அவங்களோட விசிபிலிட்டி கம்மியாயிட்டே போச்சு. அதுக்கப்புறம் அந்த கோடு அழிச்சதுக்கப்புறம் அவங்க சுத்தமாக காணாமல் போயிட்டாங்க. எங்கே போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி கேங் கூட சேர்ந்து அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக காணாமல் போனதை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதுதான் வந்து இவங்க எலிமினேட் ஆகிறதுக்கான முக்கியமான காரணம். அண்ட் தென் சாச்சனா எலிமினேட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அவங்க நல்லா தான் விளையாடிட்டு இருந்தாங்க. பட் லாஸ்ட் வீக் வந்து ஜெஃப்ரி கேப்டன் விட்டு கொடுக்கலாம், சாச்சனாக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நாமினேஷன்லேருந்து எஸ்கேப் ஆவாங்க அப்படின்ற மாதிரி ஜெஃப்ரி வந்து ஒரு மைண்ட் செட்டோட இருந்தார். பட் சௌந்தர்யா தான் வந்து இங்கே முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜெஃப்ரிக்கு வந்து சாச்சனா ஓகே நீ விட்டு கொடுக்குறது அதெல்லாம் செகண்டரி, பட் உனக்கான ஒரு இந்த மேடை, உனக்கான ஒரு இந்த பர்டிகுலர் வாய்ப்பு யாருக்கும் கிடைக்காது. வெளியே இருக்கவங்க பார்க்கறவங்களுக்கு என்னடா இது இவன் இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் விட்டு கொடுக்குறான் அப்படின்ற மாதிரி நினைச்சிடக்கூடாது. ஸோ நீ டிசர்வ் டு பி எ கேப்டன் அப்படின்றத சொல்லி நிறைய இன்புட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெஃப்ரிக்கு கொடுத்து, ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேப்டன்சி டாஸ்கில் வந்து ஓகே நான் வின் பண்ணுறேன், உனக்காக வின் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல வச்சாங்க. ஸோ அவங்க இன்கேஸ் அது பேசாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா சாச்சனா வந்து கேப்டன் ஆகிருப்பாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாச்சனா வந்து சேவ் பண்ணப்பட்டிருப்பாங்க. விச் மீன்ஸ் நாமினேஷனில் அவங்க இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து எலிமினேட் ஆகிருக்க மாட்டாங்க. பட் சௌந்தர்யா வந்து ஜெஃப்ரி கொடுத்த இன்புட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எங்கே கொண்டு வந்து நிற்கிது பார்த்தியா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ சாச்சனா வந்து பார்த்தீங்கன்னா செகண்டாக எலிமினேட் ஆகுறாங்க. ஸோ முக்கியமான காரணம் ஃபார் சாச்சனா எலிமினேஷன் கண்டிப்பாக சௌந்தர்யா அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த டபுள் எவிக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம இன்னைக்கு ஷோவில் பார்த்துடலாம். அண்ட் தென் அப்கமிங் வீடியோஸில் நம்ம பிக் பாஸ் அப்டேட்ஸ் என்னென்ன நடந்தது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ்.